ராமச்சந்திரன் ஜீவன் ஃபேமிலிக்கு எல்லாரும் வாங்க. எல்லாரும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா இடத்துல வந்துருக்குங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபேமிலியில் வந்துட்டேங்க நீங்கள். ஓகேவா? இப்போ வந்து என் பேர் வந்து ராமச்சந்திரன். நான் வந்து நியூட்டன் ஒரு 10 years ஒரு ஏதோ கம்மி எடுத்ததுனால என்கிட்ட சொல்லுவேன். நான் ஒன்று எடுத்தால் நான் சொல்லுவேன். இந்த தடவை ஒரு இது யூஸ் பண்ணேன். நான் ஒன்று செலக்ட் பண்ணிட்டேன். பேச்சு பேசாத கம்மன் வந்து நோ ஆர்குமெண்ட் சமாளிச்சு ஆகணும். சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து சோஷியல் சர்வீஸ்லாம் நான் பண்ணுறேன். அதில் தான் எனக்கு நல்லது. அது சொன்னேன், சோஷியல் சர்வீஸ் பண்ண நல்லது. சோஷியல் சர்வீஸ் பண்ணால் புண்ணியம் கிடைக்கும். கரெக்டா? வீட்டுக்கு காசு கொடுக்கணும்ல. இந்த இதுவும் சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான். இது சோஷியல் சர்வீஸ் புண்ணியமும் கிடைக்கும், நம்ம வீட்டுக்கு பணமும் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டான ஒரு ப்ராஜெக்ட்டு, கரெக்டான ஒரு கம்பெனி, கரெக்டான ஒரு ப்ரொஃபைலு, லாங் ஸ்டாண்டிங்காக போகணும். அதாவது ப்ரொஃபஷனல் அப்படின்னா டாக்டர், இன்ஜினியர், வக்கீல் அப்படின்னு. அதையும் தாண்டி ரியல் எஸ்டேட்டு, இந்த புரோக்கர் இதில் இல்லாமல் அதுவும் ப்ரொஃபஷனலாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் திங்க் பண்ணி அதுவும் ப்ரொஃபஷனலாக ஆகணும் அப்படின்னு நினச்சி சார் வந்து வேற லெவல் ஏன் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாம் சேர்ந்து 1 லட்சம் பிளாட் எடுத்தால் எப்படி இருக்கும்? இதுதான் அவனை வேறு வழி இல்லை. இதுதான் ஏன் நம்மலாம் பிஸ்னஸ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது, டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ஹானஸ்டாக இருக்குது. நம்ம வந்து என்ன செய்கிறோம், யாருக்கு வேன் வாங்கி கொடுக்குறோம், நாளைக்கு வேலைக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இந்த வாய்ப்பு யூஸ் பண்ணி 1 லட்சம் பிளாட் நம்ம எல்லாரும் சேர்ந்து 1 லட்சம் பிளாட் விற்கணும். சென்னையிலே நம்ம ஓன் கம்பெனி உருவாகணும். நம்ம வியாத பில்லர் சார் சொன்னது 1000 பேர் தேவை, அதை வச்சு நம்ம 1 லட்சம் பிளாட் விற்க போகணும்னு சொல்லுவேன். நான் சொல்றது நம்மளுக்கு உங்க எல்லாரும் கூப்பிட்டது 1000 பில்லர் ஆஃப் திஸ் கம்பெனி. ஜீவனில் 1000 பில்லர் வேணும். நீங்களும் 1000 பில்லர் ஆகணும்.